The Lord wants you to have authority. ஆண்டவர் உங்களை அதிகாரம் உள்ளவர்களாய் இருக்கும்படியாக அழைக்கிறார். He wants the church to be filled with authority. சபையானது அதிகாரத்தோடு செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார். This month, இந்த மாதம் we are going to operate in the spiritual authority. நம் ஆவிக்குரிய அதிகாரத்தை செயல்படுத்த போகிறோம். Jesus Christ did not rebel against his Father. இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு விரோதமாக அவர் எதிர்த்து நிற்கவில்லை. He prayed, not my will, but thy will be done. ஆமென். சிலுவைக்கு முன்பாக அவர் நிற்கும்போது அவர் சொன்னார், ஆண்டவரே என் சித்தம் அல்லப்பா பிதாவின் சித்தம் நிறைவேறட்டும். Only the man who says not my will, your will, he will be given authority. When you are able to overcome, நீங்க மேற்கொள்ளுகிறவர்களாய் இருக்கும் பொழுது God is going to give you authority. ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க போகிறார். நான் ஒரு சபைக்காக பேசவில்லை. I am not speaking for one church. நான் தேசத்துக்காக பேசுகிறேன். I am speaking for the nation. தேசத்தின் மேல் வருகிற மகிமையை பத்தி பேசுகிறேன். I am speaking about the glory which is going to come upon the nation. தேசத்தின் மேல் சபைகளுக்கு தேவன் கொடுக்கிற அதிகாரத்தை பத்தி பேசுகிறேன். I am speaking about the authority which God is going to give to the churches. பிசாசுக்கு கொடுத்த நேரம் முடிந்து விட்டது. The time given for Satan is over. சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற நேரம் ஆரம்பமாகிறது. Amen. The time given for the church is starting now. சபையே நீ எழும்பு. Church arise. From this month, இந்த மாதம் தொடங்கி you are going to possess. நீங்கள் சுதந்தரிக்க போறீங்க. You are going to break the power of the enemy over places. நீங்கள் சத்துருவின் வல்லமை இடங்களின் மேல் இருக்கிற அந்த வல்லமையை உடைக்க போகிறீர்கள். Let us turn our Bibles to Luke chapter 10. லூக்கா 10ஆம் அதிகாரத்திற்கு நாம் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுவோம். And we are going to read the prophetic words in verse 19. 19ஆம் வசனத்தை தீர்க்கதரிசன வார்த்தையை நாம் வாசிக்க போகிறோம். Luke chapter 10 verse 19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. When I read this verse, when the Holy Spirit showed me this verse, பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை காண்பிக்கும் பொழுது there was so much of joy in my heart. என் இருதயத்துக்குள்ள மிகுந்த சந்தோஷம் காணப்பட்டது. There is nothing like the authority God has given us. தேவன் கொடுக்கிற அதிகாரத்தை காட்டிலும் வேற எதுவுமே பெருசு கிடையாது நமக்கு. Somebody said amen. Amen. Our God is a God of empowerment. நம் தேவன் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். And he equips us for every occasion. எல்லா சூழ்நிலைக்கும் நம்மை ஆயத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார். If the Indian army sends a soldier to the border, இந்திய எல்லைகளுக்குள்ளாக போர் வீரர்களை இந்திய தேசம் அனுப்பும் என்றால் they will not send him with bare hands. வெறும் கையோடு அவர்களை அனுப்ப மாட்டாங்க. Government will send them with ammunition. அரசாங்கம் ஆயுதங்களோடு அவர்களை அனுப்பும். My God, our God will not send us without any power. He will empower and send us. Amen. நம் தேவன் நம்மை வெறுமையாய் அனுப்ப மாட்டார். நம்மை பலப்படுத்தி ஆயுதங்களோடு அதிகாரத்தோடு தேவன் நம்மை அனுப்புவார். The Lord wants you to have authority. ஆண்டவர் உங்களை அதிகாரம் உள்ளவர்களாய் இருக்கும்படியாக அழைக்கிறார். He wants the church to be filled with authority. சபையானது அதிகாரத்தோடு செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார். In Luke chapter 9, லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் in the first verse, முதல் வசனத்தை we see Jesus empowering the disciples. சீஷர்களை அவர் இந்த அதிகாரத்தை குறித்து பலப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். Let's read Luke chapter 9 verse 1. அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து. Hallelujah. 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 He called them and he gave them authority. சீஷர்களை வரவழைத்து அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். What does the authority carry? அந்த அதிகாரத்திற்குள் என்ன இருக்கிறது? Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். There is a difference between authority and power. வல்லமைக்கும் அதிகாரத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. Everybody say amen. Amen. Hallelujah. Hallelujah. There is a difference between a believer's authority and believer empowered. விசுவாசியின் அதிகாரம் ஒன்று, ஆனால் விசுவாசி பலப்படுத்தப்பட்டு இருக்கிறது. வல்லமையோடு இருப்பது இன்னொரு காரியம். அதிகாரம் வேற, வல்லமை வேற. Power is different,
and authority is different. Authority, power is what you possess to overcome. வல்லமையானது உங்களுக்குள் இருந்து நீங்கள் மேற்கொள்ள பயன்படுத்துகிறது. Inbuilt ability, உங்களுக்குள்ளாக காணப்படுகிற ஒரு வல்லமையானது. the talent, உங்களுக்குள்ள இருக்கிற the தாளந்துகள், gift, உங்களுக்குள்ள இருக்கிற வரங்கள், this is power. இது வல்லமையை குறிக்கிறது. But even if I have power, எனக்குள்ள வல்லமை இருந்தாலும் if I am not given a position, இப்ப எனக்கு ஒரு ஸ்தானம் கொடுக்கப்படவில்லை என்றால், if I am not given a position to exercise that power, அந்த வல்லமையை பயன்படுத்துவதற்கான அந்த ஸ்தானம் எனக்கு கிடைக்காவிட்டால், if I am not given authority to function in that power, அந்த ஸ்தானத்துக்கான அதிகாரத்தை எனக்கு தரலன்னா நான் எனக்கு வல்லமை இருந்து பிரயோஜனமே இல்லை. I am powerless if I don't have authority. எனக்கு அதிகாரம் இல்லை என்றால் எனக்கு அந்த வல்லமையை பயன்படுத்த முடியாது. I can be wise, நான் ஞானமுள்ளவனாய் இருக்கக்கூடும், I can be knowledgeable. எனக்கு நல்ல அறிவு இருக்கலாம். If I don't have the authority, எனக்கு அந்த அதிகாரம் இல்லை என்றால், you can study MBA, நீங்க MBA படித்திருக்கலாம், you can study the highest form of education, இல்லனா பெரிய படிப்புகளை நீங்கள் படித்திருக்கலாம். unless the government appoints me as a collector, அந்த அரசாங்கம் என்னை ஒரு கலெக்டராக அதிகாரியாக என்னை நியமிக்காவிட்டால், by that position அந்த ஸ்தானத்திற்குள் நான் வரவில்லை I get the authority. அப்பதான் எனக்கு அந்த அதிகாரம் கிடைக்கும். Somebody shout hallelujah. 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 Do you know God will give us authority not just in one place but over the nations? ஆமென். ஒரு இடத்துல மாத்திரம் தேவன் நமக்கு அதிகாரத்தை தருகிறவர் அல்ல, ஆனா தேசங்களின் மேல தேவன் அதிகாரத்தை தருகிறார். Somebody said amen. 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 Adhikaram. Amen. The authority. Somebody said amen. Amen. Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். Authority is important. அதிகாரம் முக்கியமானது. Matthew chapter 28. மத்தேயு 28ஆம் அதிகாரம். If we read verses 18 to 20. 18 இருந்து 20 வரைக்கும் வாசிப்போம் என்றால், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். Somebody said amen. Amen. So in verse 18, 18ஆம் வசனத்தில் the Lord says, ஆண்டவர் சொல்லுகிறார், on heaven and earth வானமும் பூமியும் all authority is given to me. சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Only the government of India can appoint a collector. இந்திய கவர்மெண்ட் மாத்திரம் தான் ஒரு கலெக்டரை அப்பாயிண்ட் பண்ண முடியும். No Suppan and Kuppan can appoint you as collector. சுப்பனோ குப்பனோ உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்க முடியாது. Hallelujah. 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 Only people in authority can give you authority. அதிகாரத்துல இருக்கிறவங்க தான் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்க முடியும். So the Lord Jesus says, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், when I called you, நான் உங்களை அழைத்த பொழுது, I am the one who called you. He is already given the authority. Amen. நான் தான் உங்களை அழைத்திருக்கிறேன், நான் ஏற்கனவே உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். Somebody lift your hands and say amen. Amen. You and I have been given authority. உங்களுக்கும் எனக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. We don't have a powerless church. நமக்கு ஒரு வல்லமை இல்லாத சபை கிடையாது. God has called the church to power and authority. சபையை வல்லமைக்கும் அதிகாரத்துக்குமாக அழைத்திருக்கிறார். That is why the Lord said, அதனால தான் இயேசு சொல்லுகிறார், those who believe in me, யாரெல்லாம் என்னை விசுவாசிக்கிறார்களோ, he will do the same works that I do. நான் செய்கிற காரியங்களை எல்லாம் அவர்களும் செய்வார்கள் என்று சொல்லி இருக்கிறார். John chapter 14 யோவான் 14ஆம் அதிகாரம் verse 12 he says, 12ஆம் வசனத்தில், even greater things he will do. அதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வார்கள் என்று தேவன் சொல்லுகிறார். A real leadership உண்மையான ஒரு தலைமைத்துவம் is not having power to themselves, அவங்களே அதிகாரத்தை வைத்துக் கொள்வதல்ல, but delegating the authority. ஆனா அந்த அதிகாரத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான்.
Prime Minister cannot rule over everybody. பிரதம மந்திரி எல்லாரையும் ஆளுகை செய்ய He is முடியாது. the Prime Minister. அவர் பிரதம மந்திரியா தான் But he இருக்கிறார். cannot come to every individual, citizen of India. ஆனா இந்திய தேசத்துல இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டயும் அவர் வர முடியாது. So he has something called the politicians and the executives. அரசாங்கத்தில் பணிபுரிகிற நபர்களை வைத்திருக்கிறார். See, there are three pillars, if you may say so. In fact, 4. 4 பில்லர்கள் இருக்கிறது. Judiciary, நீதித்துறை, then police, காவல்துறை, and then the executive, which is the government officials, அரசாங்க ஊழியர்கள், then politicians. அதுக்கப்புறம் அரசியல்வாதிகள். Can you understand? இந்த 4 நிலையும் புரிகிறதா? All of them have been given authority by the government. இந்திய கவர்மெண்ட் மூலமாக இந்த 4 கூட்டத்தாருக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. In a democracy, இந்த ஜனநாயக நாட்டில் who is the government? யார் அரசாங்கம்? People select and put the prime minister, who in turn governs. ஜனங்க செலக்ட் பண்ணி ஒரு பிரதம மந்திரியை தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த நபர் தான் எல்லாரையும் ஆளுகை செய்கிறார். This is from down. இது கீழ இருந்து வருகிறது. But the authority that Jesus gets, ஆனா இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அதிகாரமானது, it did not come from down. அது கீழ இருந்து வரல. It came from up. ஆமென். அது மேல இருந்து வந்த அதிகாரம். It came from the Father. அது பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. If the authority that came from down itself is so powerful, கீழ இருந்து வருகிற அதிகாரமே இவ்வளவு வல்லமையா இருக்கும் என்றால், how much more it will be when it comes from the Father of lights. ஆமென். ஜோதிகளின் பிதாவிலிருந்து இறங்கி வருகிற அதிகாரம் இன்னும் எவ்வளவு வல்லமையா இருக்கும். Somebody who understands this, say amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. That is why Jesus Christ claimed, அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், all authority in heaven and earth has been given to me. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு In கொடுக்கப்பட்டிருக்கிறது. Philippians chapter 2 verse 9, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். somebody shout amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. That is the authority of Jesus Christ. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம். Somebody said amen. ஆமென். He gave him a name above every other name, எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை கொடுத்தார். that every knee shall bow, எல்லா முழங்கால்களும் முடங்கும், every tongue shall confess எல்லா நாவுகளும் அறிக்கை that செய்யும், he is the Lord. அவரே தேவன் என்று. That is the authority. அதுதான் அதிகாரம். So if we say he is our Lord, அவர் நம்முடைய தேவன் என்று நாம் சொல்லும் he பொழுது, says I am giving the same authority that is the Father gave me to you. அவர் சொல்லுகிறார், பிதா எனக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். This month, இந்த மாதம் we are going to operate in the spiritual authority. நம் ஆவிக்குரிய அதிகாரத்தை செயல்படுத்த போகிறோம். You have to exercise your authority. நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை செயல்படுத்த வேண்டும். In Genesis chapter 1 ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் verse 26, 26ஆம் வசனம், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். somebody lift your hands and say amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. Hallelujah. Hallelujah. The Bible says வேதம் சொல்லுகிறது, that God gave authority to rule over everything. சகலவற்றின் மேலும் ஆளுகை செய்யத்தக்கதான அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார். Somebody who understand it say amen. ஆமென். God gave authority to Adam. ஆதாமுக்கு தேவன் அந்த அதிகாரத்தை கொடுத்தார். But the problem with Adam was, ஆனா ஆதாம் கிட்ட இருந்த பிரச்சனை என்னன்னா, when he sinned against God, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த பொழுது he lost that spiritual authority. அந்த ஆவிக்குரிய அதிகாரத்தை அவர் இழந்து விட்டார். Somebody said amen. ஆமென். That is why அதனாலதான் when Jesus Christ was ready to start his ministry, இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது Satan came to tempt him பிசாசு அவரை சோதிக்கும்படியாக வருகிறான். by saying, இப்படியாக சொல்லி,
I have power over all these things. இந்த எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் எனக்கு இருக்கிறது. And he is claiming and saying, if you fall at my feet in worship, I will give you this. நீ என் கால்ல விழுந்து என்னை ஆராதனை செய்தா இது எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன்னு சொல்லுகிறான். Matthew chapter 4 மத்தேயு 4ஆம் அதிகாரம் verse 8. 8ஆம் வசனம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். என்ன சொன்னா? சாஷ்டாங்கமா விழுந்தா. என்ன விழுந்து பணிஞ்சுக்கிட்டா நான் இதெல்லாம் தருவேன்னு திருட்டு பய ஆதாம் கிட்ட இருந்து சுட்ட அதிகாரத்தை வச்சுக்கிட்டு. Amen. He has stolen the authority from Adam. Dearly beloved people, அன்பான தேவ பிள்ளைகளே, don't fall at Satan's feet. பிசாசு கால்ல ஒரு நாளும் போய் விழாதீங்க. If you want to buy a land, உங்களுக்கு ஒரு நிலம் வாங்க வேண்டும் என்றால், will you go to a black market smuggler or will you go to the government register office? கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போவீங்களா இல்லனா கள்ளக்கடத்தல் பண்றவங்க கிட்ட போய் நிப்பீங்களா? Somebody who shows the paper, will you go register with them? Will you go to the government office? கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போவீங்களா இல்லனா யாராவது பேப்பரை காமிச்சா அவங்க மூலமா பண்ணி முடிச்சிருவீங்களா? Satan is saying, பிசாசு சொல்றான், give me unaccounted money. நீ எனக்கு அக்கவுண்ட்ல இல்லாத பணத்தை நீ கொடு. Don't go through the father. நீ பிதா மூலமா போகாத. I will give you power. நான் உனக்கு வல்லமையை தரேன். இதுக்கா உபவாசம் இருந்தார் 40 நாள். அவன் எல்லாம் முடிச்சு வந்த உடனே இவருக்கு வந்து சீக்கிரமா தன்னை வந்து ஒரு ராஜாவா மாத்தணும்னு பிசாசுக்கு ஒண்ணு தெரிய மாட்டேங்குது. இவர் குறுக்கு வழியா ஆதாம் ஏவாள் ஏமாந்தது மாதிரி ஏமாறுறவர் இல்ல. Amen. He is a person who will never be deceived like how Adam and Eve were deceived by the narrow way. Eve wanted authority. ஏவாளுக்கு அதிகாரம் தேவைப்பட்டது. And Satan, deceived her. சத்துருவானவன் அவளை வஞ்சித்து விட்டான். He said, if you eat this fruit, நீ இந்த பழத்தை சாப்பிட்டனா you will become like him. நீ அவரை போல மாறி விடுவாய். That is why God does not want you to eat this. அதனால தான் இந்த பழத்தை ஆண்டவர் சாப்பிட வேணாம்னு சொல்லி இருக்கிறார். He hid the truth. God had already given authority. ஆண்டவர் ஏற்கனவே அதிகாரத்தை கொடுத்ததை அவன் மறைத்து வைத்து விட்டார். Somebody said hallelujah. Hallelujah. Satan is trying the same trick with Jesus Christ. பிசாசு பாருங்க அதே காரியத்தை வைத்து இயேசு கிட்ட வந்து காரியங்களை செய்ய போகிறார். If you fall at my feet, நீ ஏன் கால்ல வந்து பணிந்து கொண்டாய் என்றால், I will give you authority over all these nations. இந்த எல்லா தேசங்களுக்கும் மேல நான் உனக்கு அதிகாரத்தை கொடுப்பேன். Jesus does not want to pass by copying. ஆண்டவருக்கு காப்பி பண்ணி செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. Jesus does not want to get 100 marks by bit achieving. பிட் அடிச்சு 100 மார்க் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. Jesus does not want authority by shortcut. ஷார்ட்கட் மூலமா எந்த அதிகாரமும் இயேசுக்கு வேண்டாம். குறுக்கு வழியில பணக்காரனாகணும் பெரிய ஆளாகணும் நினைக்கிறவனுக்கு ஈஸியா அவன் எப்படி வேணா ஆயிடுவான். ஆனா கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கணும்னு காத்திருக்கிறவனுக்கு லேட் ஆனாலும் லேட்டஸ்ட் ஆண்டவர் கொடுப்பார். Amen. When a man want to be blessed, when he waits for the blessing of God, he waits though it gets late, he will be blessed abundantly. For a short time the evil will look lucrative to your eyes. சில காலம் இந்த உங்கள் கண்களுக்கு இந்த குறுக்கு வழியில மேல வந்தவங்கள பார்த்தா வாவ் அப்படின்னு சொல்லி குறுக்கு வழியில மேல வந்தவங்கள ஆண்டவரே இல்லாம ஜெயிக்கிறவங்கள பார்த்தா ஆண்டவரே தேவையில்லை சபையே தேவையில்லை நான் ஜெயிச்சம் பத்தியான்னு சொல்றவங்க குறுக்கு வழியில கொஞ்ச காலம் லைம்லைட்டை அனுபவிக்க தான் செய்வாங்க. Amen. Those who come up in a very short time and in a very short route, they will be in the limelight for very short time. கொஞ்ச நாள் தான் லூசிஃபர் மேல இருந்தான். For a very short time Lucifer was there. அப்புறம் எத்தனாரு போடா வெளியே. Amen. After that he kicked him out of heaven. நிரந்தரமா அதிகாரத்தை இழந்துட்டான். Amen. Permanently he lost his authority. ஆனா ஆண்டவர் பாருங்க. But look at Jesus. சிலுவையின் மரண பரியந்தம் என்னை தாழ்த்தினதினால். Amen. Because he humbled himself to the death on the cross. Somebody said hallelujah. Hallelujah. If Eve had humbled herself, ஏவாள் அவளை தாழ்த்தி கொடுத்திருப்பாள் என்றால், what is humbling? தாழ்மை என்றால் என்ன? Obedience.
கீழ்ப்படிதல். What is obedience? கீழ்ப்படிதல் என்றால் என்ன? Understanding that whatever my authority says, I will submit. என் அதிகாரி எதெல்லாம் சொல்லுகிறாரோ அதற்கு நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லுகிறதுதான் Even if according to my understanding I am right, I will submit to authority. ஏன் ஞானத்துல நான் இது சரின்னு சொல்லி எனக்கு பட்டாலோ நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறேன். Somebody lift your hands and say amen. Amen. They are the ones the Lord will empower. அப்படிப்பட்டவர்களை தான் தேவன் வல்லமையாய் பயன்படுத்துவார். Jesus had a need. இயேசுவுக்கு ஒரு தேவை இருந்தது. But he did not use his authority in the wrong way. ஆனா தவறான வழியில அவர் அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை. He waited for the power to be given from the Father. பிதாவினிடத்திலிருந்து வருகிற வல்லமைக்காக அவர் காத்துக் கொண்டிருந்தார். He had to go to the cross. சிலுவைக்கு போக வேண்டியதாய் இருந்தது. Because he went to the cross, சிலுவைக்கு போனது நிமித்தம் gave up his life on the cross, சிலுவையிலே அவர் ஜீவனை கொடுத்ததினால் rose again from the dead. திரும்பவுமாக மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து That is when he says all authority is given to me on heaven and earth. அப்பதான் அவர் சொல்லுகிறார் சகல அதிகாரமும் வானத்திலும் பூமியிலும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. He had to die. அவர் மரிக்க வேண்டியதாய் He had to pay a price for receiving the authority. அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர் ஒரு விலைக்கிரயம் செலுத்த வேண்டியதாய் இருந்தது. What did Satan do to get authority? பிசாசு இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவன் என்ன செஞ்சான்? He never sacrificed anything. அவன் எதையுமே அவன் விலைக்கிரயம் He செலுத்தவில்லை. wants everything cool. எல்லாமே ஈஸியா வந்துறணும்னு நினைக்கிறான். He wants everything whatever he desires he wants. அவன் எதெல்லாம் நினைக்கிறானோ அதெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். What is the opposite of submitting to authority? அதிகாரத்துக்கு கீழ்ப்படிகிறதற்கு எதிர்மறையா இருக்கிற காரியம் என்ன? Rebellion. முரட்டாட்டம். Some people are filled with rebellion. சில ஜனங்கள் இந்த முரட்டாட்டத்தின் ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கிறாங்க. Jesus Christ did not rebel against his father. இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு விரோதமாக அவர் எதிர்த்து நிற்கவில்லை. Faced with the imminent decapitation through the cross, he prayed, not my will but thy will be done. Amen. சிலுவைக்கு முன்பாக அவர் நிற்கும்போது அவர் சொன்னார், ஆண்டவரே என் சித்தம் அல்லப்பா பிதாவின் சித்தம் நிறைவேறட்டும். Only the man who says not my will your will, he will be given authority. எந்த மனிதன் என் சித்தம் அல்ல உங்க சித்தம்னு சொல்லும் பொழுதுதான் தேவன் அந்த அதிகாரத்தை கொடுப்பார். The man who says it is not about myself, it is all about your kingdom, he will be given authority. Amen. நான் எதுவுமே இல்ல ஆண்டவரே எல்லாமே உங்க ராஜ்யம் தான் என்று சொல்லுகிறவர்களுக்கு அவருடைய அதிகாரத்தை அவர் தர வல்லவராய் இருக்கிறார். That is why Jesus says all authority is given to me. அதனால தான் இயேசு சொல்லுகிறார் எல்லா சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டது. That is why in Ephesians chapter 1 verse 21-22, எபேசியர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 22 God made everything put under the feet of him. எல்லாவற்றையும் அவர் பாத படியில தேவன் வைத்திருந்தார். வாசிங்க எபேசியர் 1ஆம் அதிகாரம் 21ல இருந்து. அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி He செய்து lifted him and positioned him in a place of authority. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி Submitted everything under his feet. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். Do you understand the position of the authority of Jesus Christ? இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தின் ஸ்தானத்தை அறிந்து கொள்கிறீர்களா? The church is above the world. சபையானது உலகத்துக்கு மேல இருக்கிறது. Don't compare the church and God's ministry with the world. உலகத்தோட தேவனுடைய ஊழியத்தையும் சபையையும் இணைத்து பார்க்காதீங்க. Church is always above the world. சபை எப்பொழுதுமே உலகத்துக்கு மேல தான் இருக்கிறது. Somebody shout hallelujah. 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 Adani and Ambani can give you salary. அதானியும் அம்பானியும் ஒருவேளை உங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம். Sun TV and Vijay TV can give you a salary. சன் டிவியும் விஜய் டிவியும் ஒருவேளை உங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம். But in God's kingdom, ஆனா தேவ ராஜ்யத்தில் not only salary, சம்பளம் மாத்திரம் கிடையாது. God gives authority அதிகாரத்தையும் தேவன் கூட தருகிறார். over demons, பிசாசுகளின் மேல, over sickness. வியாதிகளின் மேல. When you are suffering with COVID, நீங்க கோவிட்ல நீங்கள் உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கும் when பொழுது, cancer comes, கேன்சர் வியாதி வரும் பொழுது, if you claim their name and pray, nothing will happen. அவங்க பேரை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது. But if you are under the authority of Jesus, ஆனா இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தில் கீழ் நீங்கள் when you இருக்கும் பொழுது, place your hands on your
child and say, in the name of Jesus, leave the sickness from my child. ஆமென். உங்க பிள்ளையின் மேல நீங்க கையை வைத்து வியாதியை என் பிள்ளையை விட்டு வெளியேறு என்று சொல்லி அதிகாரத்தோட நீங்க ஜெபிக்கும் That's பொழுது the authority Jesus gives you. அதுதான் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருகிற அதிகாரமாய் இருக்கு. When I went to North India, நான் நார்த் இந்தியாக்கு கடந்து சென்ற பொழுது so many places I saw that evil power, அநேக இடங்களில அசுத்த ஆவிகளின் வல்லமைகளை நான் பார்த்தேன். demons possessing those places. பிசாசுகள் அந்த இடங்களை பிடித்து வைத்து ஆளுகை செய்து When I went and stood there, நான் அந்த இடத்துல போய் நின்ற பொழுதோ I only prayed, நான் இந்த ஜெபம் மாத்திரம் தான் செய்தேன். I claim your authority. உங்க அதிகாரத்தை நான் கிளைம் பண்ணுகிறேன் And ஆண்டவரே. what happened? என்ன நடந்தது? Every demon of that local place, அந்த லோக்கல் இடத்துல இருந்த எல்லா பிசாசுகளும் it started manifesting through the people there. அந்த ஜனங்களுக்குள்ள இருந்து அது வெளியரங்கமாக விட்டது. So when the power of God came, தேவ வல்லமை இறங்கி வந்த பொழுதோ the demons started manifesting, பிசாசுங்க எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சது. started screaming. அது அலற ஆரம்பித்தது. Why? ஏன்? Because we claimed Luke 10:19. ஏனா லூக் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் அந்த இடத்துல கிளைம் இதோ பண்ணினோம். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. Hallelujah. That is why we are able to go and challenge all these witchcraft. அதனால தான் இப்படிப்பட்ட செய்வினை வல்லமைகளை போய் சவால் விட முடிகிறது. Don't be a powerless Christian. நீங்க ஒரு வல்லமை இல்லாத ஒரு கிறிஸ்தவர்களாய் இருக்காதீங்க. I know what is trying to stand against God's people. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த காரியம் எதிர்த்து நிக்கிறது? Rebellion is standing. முரட்டாட்டம் நின்று கொண்டிருக்கிறது. Disobedience is standing. கீழ்ப்படியாமை நின்று கொண்டிருக்கிறது. Don't call yourself a minister of God or doing ministry if you don't have the authority over demons. பிசாசன் மேல உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றால் தேவ ஊழியர் என்று தயவு செய்து உங்களை அழைக்காதீங்க. Don't say I am part of ministry. நீங்க ஊழியத்துல இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லாதீங்க. Because Bible says ordinary believer will chase demons. ஏனா வேதம் சொல்லுகிறது சாதாரண விசுவாசிகளே பிசாசுகளை துரத்துவார்கள். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். Mark chapter 16 verse 17 and 18. மார்க் 16ஆம் அதிகாரம் 17 18ஆம் If a believer can chase demons, ஒரு விசுவாசியே பிசாசை ஓட்ட முடியும் என்றால் how much more every man of God and woman of God who is serving the Lord. எவ்வளவு அதிகமாய் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் செய்யக்கூடும். I want those who read the Bible to chase demons. வேதத்தை வாசிக்கிறவர்கள் பிசாசுகளை துரத்த வேண்டும். I want those who sweep the floor of the church to chase demons. சபையில பெருக்கி துடைக்கிறவர்கள் எல்லாரும் பிசாசுகளை துரத்த வேண்டும். Wherever we see Satan, எங்கெங்கெல்லாம் பிசாசை பார்க்கிறோமோ we have to chase him down. நாம் அவனை துரத்தி தான் ஆக வேண்டும். One of the great commission that Jesus Christ gave. ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய கட்டளையானது, Wherever you go, எங்கெங்கெல்லாம் நீங்க போறீங்களோ he said chase these demons. பிசாசுகளை துரத்துங்க. Somebody said amen. Amen. That is what he said in Luke chapter 9 verse 1, right? அதனால தான் லூக்கா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆண்டவர் அதை சொல்லி இருக்கிறார். Why did he give them authority? ஏன் அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார்? அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும். என்ன மாதிரி பிசாசு சிஸ்டர்? சகல பிசாசுகள். என்ன மாதிரி பிசாசுங்க பிரதர்? All kinds of demons. இது பௌர்ணமிக்கு துரத்துனா தான் போகும், இது அமாவாசைக்கு துரத்துனா தான் போகும் அப்படின்னு போட்டிருக்குதா பைபிள்ல? அமாவாசை ஜபம் வச்சாதான் போகும்னு போட்டிருக்குதா? ஆண்டவருடைய பிள்ளைக்கு அதிகாரத்துக்கு கீழே இருந்தா அமாவாசை என்ன பௌர்ணமி என்ன, என் மேல அந்த அபிஷேகம், என் மேல அந்த அத்தாரிட்டி இருக்கிறதுனால. Amen. Because the authority and the power of God is upon me. ஊழியக்காரனே, Servant of God, உன் மேல அழகழகான வஸ்திரம் இருந்து உன் பேர்ல பட்டங்கள் கொடுக்கிறது பெருசு இல்ல, எத்தனை பிசாசு நீ துரத்துறதா முக்கியம். Amen. It is not that you wear very good garments and have so many tags on you. It is more important how many demons you chase. India does not need more bishops in the church. இந்தியாக்கு நிறைய பிஷப்புகள் தேவையில்லை சபைகளில். India needs authority of God to be shown to the world. Amen. உலகத்துக்கு தேவனுடைய அதிகாரத்தை வெளியரங்கமாக்குகிற ஊழியர்கள் தேவைப்படுகிறது. Every demon in every district, every village has to be chased. Amen. ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாநிலங்களிலும் இருக்கிற பிசாசுகள் துரத்தப்பட வேண்டும். உங்க எல்லாருக்கும் சொல்றேன்,
I tell you, everyone. வரப்போறனால நிறைய பிசாசு தேடி வரும் நம்ம சர்ச்சை. Amen. In the coming days, many demons are going to come in search of our church. உங்ககிட்ட 10 கொடுக்க போறேன். I am going to give 10 to each worship of you. leader இருந்தா நீ நிறைய பிசாசு துரத்தணும். If you are a worship leader, you need to chase more demons. Because when David played the harp, ஏனா தாவீது சுரமண்டலத்தை வாசித்த the பொழுது evil spirit in Saul went out. சவுலுக்குள்ள இருந்த அசுத்த ஆவி வெளியேறினது. It is not about beautiful playing of the harp. அது வந்து அழகா சுரமண்டலம் வாசிப்பதல்ல. It is about the authority when you play the harp. Amen. நீங்க அந்த சுரமண்டலத்தை வாசிக்கும்போது உங்கள் மேலே இறங்கி வருகிற அதிகாரத்தை குறிக்கிறது. It is not about a beautiful song that you sing near a mountain and a waterfall. நீங்க மலைகளிலும் அந்த தண்ணீர் கிட்ட நின்னு பாடுகிற அழகழகான பாடல்கள் அல்ல. When you sing, demons have to manifest in the church. நீங்க பாடும் பொழுதே சபைகளில் பிசாசு அலறி ஓட வேண்டும். We need authority of the church. நமக்கு சபைக்கு இந்த அதிகாரம் தேவை. Why should the church be scared of the people? ஏன் ஜனங்களை குறித்து சபை பயப்பட வேணும்? Why should we be scared about black magicians? ஏன் இந்த மாதிரி சூனியம் செய்கிறவர்களை பார்த்து சபை பயப்பட வேண்டும்? They are leading the politicians. அவங்க தான் இந்த அரசியல்வாதிகளை வழிநடத்தி கொண்டிருக்கிறாங்க. Because they are thinking, they are showing that they are having authority. ஏனா அவங்க காமிக்கறாங்க அவங்க கிட்ட அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு That is why all the politicians are going and falling at their feet. அதனால தான் எல்லா அரசியல்வாதிகளும் அவங்க காலடியில போய் விழறாங்க. I have the calling. எனக்கு அந்த அழைப்பு இருக்கிறது. You have the calling. உங்களுக்கு அந்த அழைப்பு இருக்கிறது. Ruah has the calling. ரூவாக்கு அந்த அழைப்பு இருக்கிறது. To show the world உலகத்துக்கு காண்பிக்க that we have the authority. நமக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது என்று. Politicians should come to the church. அரசியல்வாதிகள் சபைக்கு வர வேண்டும். Businessmen should come to the church. பெரிய பெரிய வியாபாரிகள் சபைக்கு வர வேண்டும். They should come to Mount Zion and Mount Sinai. Amen. Mount Sinai மலைக்கும் சியோன் மலைக்கும் அவர்கள் வர வேண்டும். They should not go to some other mountain. அவங்க வேற மலைகளுக்கு போக கூடாது. We need the mountain of the Lord to be on the fire. Amen. தேவனுடைய மலையில் அந்த அக்கினி இருக்க வேண்டும். It is time to prove authority. இப்பொழுது நம்ம அதிகாரத்தை நிரூபிக்கிற நேரம் ஆயிற்று. I will ask you now boldly. நான் தைரியமா இப்பொழுது Answer me. என்னை இப்பொழுது பதில் சொல்லுங்க. It is not about you being in the kingdom of God. It is you exercising the authority in the kingdom of God. நீங்க தேவ ராஜ்யத்துல இருக்கிறது பெருசுல தேவ ராஜ்யத்தின் அதிகாரத்தை பயன்படுத்துவதுதான் முக்கியம். Somebody said amen. Amen. Somebody say I want the authority. எனக்கு அந்த அதிகாரம் வேண்டும். எத்தனை பேருக்கு வேணும் சாமா சொல்லுங்க. Amen. சொல்லுங்க எனக்கு அந்த அதிகாரம் வேண்டும். I want that authority. இயேசுவின் நாமத்திலே சொல்றேன். Know who you are. Amen. நீங்க யார் என்பதை அறிந்து Know கொள்ள வேண்டும். what possesses you. உங்களை என்ன ஆளுகை செய்கிறது என்று நீங்கள் அறிய வேண்டும். எது உங்களை ஆட்கொண்டிருக்கிறது? What is possessing you? Who you are in Christ. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார்? Who you are in this world. இந்த உலகத்துல நீங்க யாரா இருக்கிறீங்க? Are you the old Adam who is standing? நீங்க பழைய ஆதாமா நின்று கொண்டிருக்கிறீங்களா? Are you the one born of Adam? நீங்க ஆதாமிலிருந்து இருந்து பிறந்தவரா? Who went and hid himself when the authority came? அதிகாரம் வந்த பொழுது போய் மறைந்து கொண்ட அந்த ஆதாமா? Is there some sin in your life? உங்க வாழ்க்கையில ஏதாவது பாவம் இருக்கிறதா? You will never exercise authority. நீங்க தேவனுடைய அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தவே முடியாது. பாவம் உங்க லைஃப்ல மறைக்கப்பட்ட பாவம் இருந்துச்சுனா if there are hidden sins inside your life உங்களுக்கு எவ்வளவு authority கொடுத்தாலும் நீங்க அதை பயன்படுத்த மாட்டீங்க. how much ever authority you are given you cannot exercise. ஏனா உங்களுக்கு தெரியும் உன்கிட்ட பாவம் இருக்குது அதனால நீ சொன்ன பிசாசு கேட்காது. நீ பிசாசு துரத்த வர மாட்ட. because you know that the sin is inside you, you will never come to chase demons. ஆனா பரிசுத்தமா இருந்தா but when you live a life of holy, தைரியமா நெஞ்ச நிமித்தி சொல்லலாம் வாடா வெளிய. amen, you can stand boldly and command the demons to come out. Hallelujah. Hallelujah. It is time for the church to become holy. சபை பரிசுத்தமாய் ஆக வேண்டிய நேரமாயிற்று. Stop playing games with God. தேவனோடு கூட இனி விளையாடுவதை நிறுத்தி விடுங்கள். Stop playing games with God. தேவனோடு இந்த விளையாட்டு எல்லாத்தையும் நிறுத்தி. God has chosen you to chase demons. கர்த்தர் உங்களை பிசாசுகளை துரத்துகிற ஊழியத்தை கொடுத்திருப்பார். When you get that authority, உங்களுக்குள்ள அந்த அதிகாரம் வரும் என்றால் ஒண்ணே சொல்றேன். I tell you one thing. கர்த்தருடைய ராஜ்யத்துல அதிகாரம் வாங்குறதுன்றது எப்படி தெரியுமா? You know how you get the authority from the kingdom of பிசாசுக்கு God? சேலஞ்ச் பண்றது. By challenging the demons. ஆனா அந்த அத்தாரிட்டியை வாங்கிட்டு but when you receive that authority, பின்வாங்கி போவானானால் if you are living a life of backsliding, ஆண்டவர் சொல்றார் என் ஆத்துமா அவன் மேல் பிரியமாய். அப்ப என்ன ஆகும்? பிசாசு வந்து ஈஸியா அடிச்சிருவான் அவனை. easily the demons will come back. சவுல் எப்படி செத்தான் தெரியுமா? You know how Saul died? பட்டயத்துல அவனுக்கு காயம் வந்துருச்சு. He was சாகல. He was wounded and then he didn't die.
ஒரு அவருடைய வாளை நட்டி அந்த வாள் மேல தானே விழுந்து சூசைட் பண்ணி செத்துக்கிட்டார் தலைவர். யார்? முதல் ராஜா. Amen. He was the first king. அவ்வளவு அதிகாரம் அவருக்கு கர்த்தர் கொடுத்தார். God had given him so much of authority. ஆனா கொடுக்கப்பட்ட வேலையை செய்யாத போது, but he didn't do the job for what he was assigned. பெலிஸ்தியரை விரட்டறதுக்கு தானே கர்த்தர் சொன்னாரு. God said him to chase out the Philistines. அமலேக்கியரை அழிக்கதன சொன்னாரு. He told to destroy the Amalekites. அமலேக்க அழிக்கிறதுக்கு ஒண்ணு கர்த்தர் அழைத்தார்னா அமலேக்க அழிச்சுதான் ஆகணும். Amen. When God calls you to destroy the Amalekites, you have to do it. இந்தியாவில் இருக்கிற விக்கிரகத்தின் ஆவிகளை அழிப்பதற்காக கர்த்தர் உன்னை அழைத்தார் என்றால் நீ அழிப்பதற்கு பயப்படக்கூடாது. நீ எழும்பித்தான் ஆக வேண்டும். Amen. When God calls you to destroy every spirit of idolatry in India, you cannot hide yourself. You have to come and do your assignment. Somebody said amen. Amen. எல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு பெரியவர். இயேசு பெரியவர். இயேசு எப்படிப்பட்ட பெரியவர்? எல்லாவற்றிலும் பெரியவராய் இருக்கிறார். Colossians chapter 2 கொலோசியர் 2ஆம் அதிகாரம் verses 13 to 15. 13 ல இருந்து 15 வரை. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, சொல்லுங்க ஆமென், அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு, எதை உரிந்தாராம்? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோவிலுமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். Somebody shout hallelujah. Hallelujah. The greatest power in the world இந்த உலகத்தில் இருக்கிற மிக பெரிய வல்லமை is the power of the cross. Amen. சிலுவையின் வல்லமை. Satan, பிசாசே, I don't need your pseudo authority. உன்கிட்ட இருக்கிற இந்த பொய்யான அதிகாரம் எனக்கு வேணாம். Jesus said, I don't need your பொய்யான authority. இயேசு சொன்னார், உன்கிட்ட இருக்கிற இந்த பொய்யான அதிகாரம்லாம் எனக்கு வேண்டாம். My Father will give me authority. என் பிதா எனக்கு அதிகாரம் தருவார். I will go to the cross. நான் சிலுவைக்கு போவேன். I will suffer death. நான் மரணத்தை சகிப்பேன். He will resurrect me again. திரும்பவுமாக அவர் என்னை உயிரோடு எழுப்புவார். I will get the keys to Hades and death. நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள சாவிகளை போய் நான் வாங்குவேன். Hallelujah. Hallelujah. Then I will have authority over you. அதுக்கு அப்புறம் உன் மேல எனக்கு அதிகாரம் இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, you know what certain people will do? உங்களை தங்களுக்கு கீழ வைக்கணும்ன்றதுக்காக they want to keep the people under you. உங்களை friend ஆக்கிக்குவாங்க. they will make you as friends. நீங்க எங்கடா வளர்ந்தற போறீங்கன்றதுக்காக they will not want you to grow up. உங்களை தங்க friend ஆக்கிக்கிட்டு they will make you as friends. உங்களுக்கு ஏதாவது தர மாதிரி தந்து they will give something to you. தனக்கு கீழ வைக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு படத்தை காமிச்சிடுவாங்க. they will make you under them and they will show this picture. Don't compromise. தயவு செய்து இப்படிப்பட்ட காரியத்துக்கு பிசாசுக்கு தெரியும் இயேசு தான் இனி வரப்போற நாட்கள்ல பெரிய பவர். Satan knows that Jesus is the highest power in the world. பிதா அவருக்கு அதிகாரம் கொடுக்க போறாருன்னு தெரியும். Satan knew that Father God is going to give the authority to திருட்டு Jesus. பய அதுக்கு முன்னாடி அதிகாரம் தரேன்னு அவரை டெம்ப்ட் பண்றான். Before that he was tempting Jesus that he is going to give an authority. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. Amen. உன் மனைவிக்கு உண்மையா இருந்தா கர்த்தர் ஒரு அதிகாரத்தை கொடுப்பார். If you are true to your wife, God will give you the authority. வேலையில உண்மையா இருந்தா கர்த்தர் உனக்கு அதிகாரத்தை கொடுப்பார். If you are true in your work, God will give you authority. அழைக்கப்பட்ட அழைப்புல உண்மையா இருந்தீனா கர்த்தர் உனக்கு அதிகாரத்தை கொடுப்பார். Amen. If you are true to your calling in which you are called, God will give you the authority. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியாதா? God doesn't he know everything? ஆயிரம் பொய் சொன்னாலும் கர்த்தர் உள்ளத்தை அறிந்தவராய் இருக்கிறார். Amen. You can speak 1000 lies but God knows your intent. நேத்து நைட் போன்ல என்ன பார்த்தன்றது ஆண்டவருக்கு தெரியும். God knows what you were watching in your phone yesterday night. பிசாசு தோரத்த போய் நின்னீங்கனா, when you go and stand to chase demons, உங்க மைண்ட் வாய்ஸ்ல பேசுவான். he will speak in your mind voice. டேய் நீ voice. யாருன்னு தெரியாதா? He will say, I know who you are. வாயை திறந்து பேச மாட்டான். He will not open his உங்க mouth. மைண்ட்ல வந்து அட்டாக் பண்ணுவான். He will come and attack your mind. இந்த மாதிரி ஒரு பாவ வாழ்க்கையை
வாழ்ந்துகிட்டு இருக்கிற. See, you are living a sinful life. நீயாடா என்ன துரத்த வந்துட்ட? Who are you to come and chase அப்பவே me? உங்களுக்கு பயம் வந்துரும். So you will be fearful at that moment. நாங்க ஒரு பிசாசு துரத்திக்கிட்டு இருந்தோம். We were chasing a demon. பக்கத்துல ஒருத்தர் இருந்து துரத்திக்கிட்டு இருந்தார். One person was standing nearby and he was chasing. அவர் சொன்னார், இயேசு நாமத்துல வெளியே போ. He said, in the name of Jesus, get out. அது கேட்டுச்சு, நான் எங்க போக? That demon is asking, where could I go? உடனே இவர் சொல்றாரு, போ பாதாளத்துக்கு போ. He said, go to the hell. அது சொன்னா, He said, no, I won't go. உடனே இவர் கேட்டாரு, அப்ப எங்க போற? Then he asked, where are you going to go? அது கேட்டுச்சு, உனக்குள்ள வரவா? Can I come inside you? மனுஷன் எட்டார் பாருங்க ஓட்டம். On that day that man ran. பிசாசுக்கே பிடிச்சிருக்கு அவரை. See, the demons liked him so much. உனக்குள்ள வரவான்னு கேட்டுச்சு பாருங்க. அன்னையில இருந்து பிசாசு துரத்த வரவே இல்ல. From that day he didn't come to chase demons. இன்னொரு சபையில, in another church, நம்ம இந்த எக்காலத்தெல்லாம் ஊதுறத பார்த்துட்டு, we usually blow all these shofars. சோ அங்க அவங்க சபையில வந்து எக்காலத்தை ஊதி இருக்காங்க. So in that church they were blowing the shofars. எக்காலம் எடுத்து ஊதி எல்லாம் இயேசுவின் நாமத்தில் எல்லா பிசாசு ஓடுவதாக. In the name of Jesus, let every demon get out from this place. உடனே ஒரு பிசாசு ஏஞ்சு ஆட ஆரம்பிச்சான். So one demon started dancing. உடனே பாஸ்டர் எல்லாரும் சேர்ந்து பயங்கர அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிருக்காங்க. Then pastor and everyone with them, they were speaking in அது tongues. சொல்லுச்சா, நீங்க எல்லாம் என்ன ஊதுறீங்க? And the demon said, what are you blowing? அந்த மூப்பரை ஊத சொல்லுங்க. Tell that elder to blow. இவங்க நினைச்சிட்டாங்க அந்த மூப்பர் ஊதுனா அது போயிடும்னு சொல்லி. Then these people thought when the elder comes and blows, உடனே அந்த the devil மூப்பர் will முன்னாடி go. வந்தாரு. So that elder came in the front. அவர் இந்த சர்ச்சில் ரொம்ப பணம் கொடுக்கிறவர். He is the one who gives more money to the என்ன church. விட்டா இந்த சபைக்கு யாரு கிடையாதுன்னு நினைக்கிறவர். He says, without me this church cannot run. அவருக்கு எல்லா இடத்துலயும் பாஸ்டர் பக்கத்துல நின்னு போட்டோ எடுக்கிற பழக்கம் He உண்டு. will always stand near the pastor and take photos. அவர் வந்து இப்ப ஊதுனாரு. He came and he blew the shofar. உடனே அந்த பிசாசு சொல்லுச்சு, Immediately the demon said, நீ ஊது நான் ஆடுறேன். you blow, I will dance. நீ ஊதுனாதான் நல்லா இருக்குது. If you only blow, it's நீ nice ஊது one. நான் ஆடுறேன். You blow, let me dance. நான் ஆடுறேன் நீ ஊது. I will dance, you blow. பாம்பாட்டியா அவரு ஊதுறதுக்கு அந்த பாம்பு ஆடுறதுக்கு உண்மையா தான் நடந்துச்சு. அதோட படம் எடுத்து ஆடிச்சான். It really happened. எக்காலம் ஊதுறது பெருசு இல்லங்க. It is not that you keep blowing உனக்குள்ள இருந்து shofars. ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் வெளியே வரணும். Amen. The living life of Jesus Christ should come out. போஸ்ட் முக்கியம் இல்ல. Post is not important. கிறிஸ்துவுக்குள்ள உங்க பொசிஷன் தான் முக்கியம். Amen. Your position in Christ is more important. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களே. Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீ கர்த்தர் அந்த அனாயிண்டிங் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு தரணும்னு விரும்புறாரு? Amen. How many of you want that authority of Christ in you? I speak to the church. சபையிடம் நான் பேசுகிறேன். I am not speaking to one church. நான் ஒரு சபைக்கு பேசவில்லை. I am speaking to the church of India. இந்திய தேசத்துல இருக்கிற சபைகளுக்கு நான் பேசுகிறேன். If you are not able to chase demons, உங்களால பிசாசு துரத்த முடியலனா there will be problems. கண்டிப்பா பிரச்சனைகள் Satan இருக்கும். will try to attack you. பிசாசு உங்களை வந்து தாக்க When வருவான். we were chasing so many demons, நாங்க நிறைய பிசாசுகளை துரத்தும்போது it challenged me saying, அது இப்படி சவால் விட்டு சொல்லும், I will scatter all those who are working along with you. உன் கூட வேலை செய்யற எல்லாரையும் நான் சிதறடிப்பேன். I will not allow people to stand with you. உன் கூட நிக்கிறதுக்கு நான் யாரையும் விட I மாட்டேன். will confuse the mind of your leaders. உங்க கூட இருக்கிற தலைவர்களின் மைண்ட வந்து நான் வந்து டிஸ்டர்ப் The பண்ணிடுவேன். Lord told me, ஆண்டவர் எனக்கு சொன்னார், I am going to sift through these people. நான் இந்த ஜனங்கள் எல்லாரையும் சலித்து எடுக்க போகிறேன். Those who are really strong in the word. தேவனுடைய வார்த்தையில் உண்மையாக Those who உறுதியாக really have a இருக்கிறவர்கள், prayer life. நிஜமான ஜெப ஜீவியம் உள்ளவர்கள், They will stand with you அவங்க உங்க கூட நிப்பாங்க. to defeat the demons of India. இந்திய தேசத்தில் இருக்கிற பிசாசுகளுக்கு சவால் விடும்படியாக I நிப்பாங்க. need some people எனக்கு சில பேர் வேணும், who are not mindful about their family, about their car, about their land. அவங்க குடும்பம், அவங்க பிள்ளைங்க, அவங்க லேண்ட், அவங்க காரை பத்தி கவலைப்படக்கூடாது. Somebody who says, I want Jesus to win. ஆமென். இயேசு கிறிஸ்து ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த வைராக்கியம் உள்ளவர்கள் வேணும். Somebody who says, give me the mountain. ஆமென். இந்த மலையை எனக்கு தாங்கன்னு சொல்றவங்க எனக்கு வேணும். வெறி பிடிச்சவங்க வேணும். Amen. I want zealous people for the Lord. That is why I am going to raise new people. அதனால தான் நான் புதிய ஆட்களை நான் எழுப்ப That is why I போகிறேன். am going to North India. அதனால தான் நான் நார்த் இந்தியாக்கு கடந்து I செல்கிறேன். want to show that Jesus is above everything. Amen. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் மேலானவர் என்று நான் காமிக்க போகிறேன். I want some soldiers for Christ. என் கூட கிறிஸ்துவுக்காக
போர் வீரர்கள் வேணும். It is time for the church to prove authority is with the church. Amen. சபைக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நிரூபிக்கிற நேரமாயிற்று. That is why God put us in this part of Chennai, in this heart of Chennai. அதனால தான் சென்னை பகுதியின் மையத்துல ஆண்டவர் நம்மை இந்த இடத்துல வச்சிருக்கார். Enemies challenged me. சத்துருக்கள் சவால் விட்டு கொண்டிருக்கிறார்கள். Let me see whether you are there in Vadapalani. நீ வடபழனியில் இருக்கிறியா பார்க்கலாம் சொல்லி சவால் விட்டார். I am still standing here. நான் இன்னும் இங்க தான் நின்னு கொண்டிருக்கிறேன். Where are you? நீ எங்க இருக்கிற? நீ எங்கப்பா இருக்கிற? Where are you? நீ இருப்பியா நான் இருப்பியான்னு கேட்டியே, இதோ கர்த்தர் இங்க இருக்கிறார். Amen. God is here. என்னோடு இருக்கிறவர் பெரியவர். Amen. I have a very great God who is with me. ஒன்னு சொல்றேன். Let me tell you something. பிசாசு துரத்துற ஊழியத்தை கொஞ்ச நாள் முன்னாடி பிசாசு என்ன பண்ணா, மீம்ஸா போட்டான். அதனால பிசாசு துரத்துற ஊழியர்கள் நிறைய பேர் பிசாசு துரத்துற ஊழியத்தை விட்டுட்டாங்க. Many people they left this chasing away demons. மீம்ஸ் போட்டது because of the memes மத they did. தீவிரவாதிகளா இருந்தா பரவாயில்ல, செத்து போன சபையில உட்கார்ந்துட்டு இருக்கிற பயலுக போடுற மீம்ஸ் அது. 5 பிசாக்கு பிரயோஜனம் இல்லாம ஆண்டவருடைய அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்த தெரியாதவங்க பிசாசு ஆடுறத பார்த்து ஊழியரை தப்பா பேசுறாங்க. ஒரு பிசாசை துரத்தி பாரு, ஒரு அசுத்தாவிய விரட்டி பாரு, விழுந்த ஒரு தேவ தூதனுடைய ஆவியை எதிர்த்து நின்னு பாரு, அப்ப உனக்கு சல்யூட் பண்ணி சொல்றேன், நீ கர்த்தரோட இருக்கிற, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். Amen. Who was Goliath? Goliath யார்? He was a giant. அவன் ஒரு பெரிய ராட்சதன். But it is not the man. அது அவன் மனிதன் அல்ல. It was a demon that was empowering him. அந்த பிசாசு அந்த ஆளுக அவனுக்கு பலத்தை கொடுத்து வைத்திருந்தது. It is the Baal spirit that was upon him. அவர் மேல இருந்த அந்த பாகாலின் ஆவி. That is why it challenged. அதனால தான் அது சவால் விட்டது. Anyone who has the authority, யாருக்காவது அதிகாரம் இருந்தா come and meet me. வா வந்து என்ன சந்திங்க. Saul was scared. சவுல் பயப்படுகிறாரு. But David, ஆனா தாவீதுக்கு, anointed David, அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, who overcame every lion and bear, எல்லா சிங்கத்தையும் எல்லா கரடியும் ஏற்கனவே அவர் மேற்கொண்டது நிமித்தம் he said, I don't fear this giant. நான் இந்த ராட்சதனை பார்த்து எனக்கு பயம்லாம் கிடையாது. One time lion came, one time bear came. ஒரு விச சிங்கம் வந்துச்சு, ஒரு விச கரடி வந்துச்சு. உண்மையா சொல்றேன், Let me tell you the truth. கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கு என்று சொல்றேன், நான் அவருடைய வல்லமைக்குள்ள தாழ்த்தி சொல்றேன். Amen. I humble myself in the anointing and in the power of God. ஷூல யாராவது இருந்தாங்கன்னா செத்தே போயிருப்பாங்க தெரியும். If anybody stepped into my shoe they would have died. என்னென்ன பிசாசு என்னென்ன அட்டாக் பண்ணா, என் மைண்டை எப்படி அட்டாக் பண்ணா, என்னையும் என் மனைவியும் பிரிக்கிறதுக்கு, பிள்ளைங்களை பிரிக்கிறதுக்கு, சபையை உடைக்கிறதுக்கு என்னென்ன ட்ரை பண்ணா, எல்லாத்துலயும் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். ஜெயிச்சு நின்னனால தான் வெறி ஜாஸ்தி ஆகுது. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. ஜெப வீரர்களை கலச்சா என்னென்ன பண்ணாங்க. He did so many things. He disturbed the prayer warriors. சபையை எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டணும், அதை உடைச்சு பார்த்தா எல்லாம் பண்ணாலும் இவங்க அசந்துருவாங்க, நம்மளை துரத்துறது நிறுத்திடுவாங்க. ஏண்டா வம்பு, இந்த சாத்தான் பக்கம் போக வேண்டாம் அப்படின்னு பயந்துருவோன்னு நினைச்சான். நான் வீழ்வேன் என நினைத்தாயோ, மறுபடி என்ன கர்த்தர் எழுப்ப வல்லமை உள்ளவர். எழுப்பிட்டார். உனக்கு நஷ்டம் இப்போ. உங்களை இனிமேல் அழிக்கவே முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்களுக்குள்ள இருந்து பயங்கர பராக்கிரமசாலியாய். Amen. God is like a warrior inside you and you cannot be destroyed. When you are able to overcome, நீங்க மேற்கொள்ளுகிறவர்களாய் இருக்கும் பொழுது God is going to give you authority. ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க போகிறார். Are you ready? நீங்க ஆயத்தமா He இருக்கீங்களா? will give you authority over finance. பொருளாதாரத்தின் மேல் அதிகாரத்தை தருவார். சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமென். வடபழனியில லேண்ட் வாங்குறதுக்காக நான் விசுவாசத்துல கிளைம் பண்ணதை என்னை கேவலப்படுத்தி சந்தி சிரிக்கிற மாதிரி வீடியோ மீம்ஸ் போட்டவங்களுக்கு சொல்ல விரும்புறேன்.
என் தேவன் வடபள்ளியில லேண்ட கொடுப்பாரு, Amen. சென்னையில ஃபுல்லா லேண்ட கொடுப்பாரு, Amen. சென்னை அவுட்டர்ல தருவாரு, தமிழ்நாட்டுல தருவாரு, இந்தியா முழுசும் தருவாரு, வெளிநாட்டுல தருவாரு. நான் பிச்சைக்கார இல்ல, நான் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. Amen, amen, amen. அபாஷியந்தர, அபாசியந்தர. அரசியல்வாதியுடைய கள்ள நோட்டோ வியாபாரிகளுடைய பிளாக் மணியோ வச்சு வாங்க கூடாதுன்னு இன்னைக்கு வரைக்கும் ஒயிட்லயே டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற எங்களுக்கு லேண்ட் கிடைக்காம போலாம். போற இடத்துல எல்லாம் பிளாக்ல எவ்வளவு வச்சிருக்கிறேன்னு கேக்குறாங்க. என்கிட்ட பிளாக்ல இல்ல, ஆனா என்கிட்ட ஒயிட்டா இருக்கிற ஒருத்தர் இருக்கிறார். Amen. எனக்கு ஷார்ட்கட்ல அத்தாரிட்டி வேண்டாம், எனக்கு தேவனுடைய கரத்திலிருந்து மகிமையின் இடத்தை கர்த்தர் கொடுப்பார். Amen. எத்தனை பேர் சவால் விடுறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? Amen. How many of you are ready for the challenges? உங்க சுதந்திரத்தின் மேல பிசாசு வச்ச கோலை கர்த்தர் இன்னைக்கு உடைக்க போறார். Amen. God is breaking the scepter which is kept upon your inheritance. பிசாசு ஒரு அதிகாரம் வச்சிருக்கான். Satan has an authority. மந்திர கோலை வச்சிருக்கான். Amen. He has a magician உங்க rod. கற்பத்தின் மேல வச்சிருக்கான். He has kept it on your womb. உங்களுடைய நிலத்தின் மேல He வச்சிருக்கான். has kept it on your land. துன்மார்க்கருடைய கோல். The scepter of the wicked. அவன் என்ன பண்ணிருக்கானா உங்களுடைய அதிகாரத்தின் மேல He வச்சிருக்கான். has kept it on your authority and inheritance. ஆனா சங்கீதம் 125:3 சொல்கிறது, Psalms 125:3 says, நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்களை கைகளை நீட்டாதபடிக்கு லஞ்சம் வாங்குறதுக்கும் கள்ளப்பணத்தை வாங்கி அதன் மூலமா ஒன்னு சாதிக்கிறதுக்கு நீதிமான்கள் தங்கள் கைகளை அநியாயத்துக்கு நீட்டாதபடிக்கு கர்த்தர் என்ன செய்ய போறார்னா, நீதிமானுடைய சுதந்திரத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கிற துன்மார்க்கருடைய கொடும் கோலை கர்த்தர் நிலைத்திராதபடி உடைக்க போகிறார். Amen. God is going to break the wicked scepter which is on your land and he's going to break it into two. நான் ஒரு சபைக்காக பேசவில்லை, I am not speaking for one நான் church. தேசத்துக்காக பேசுகிறேன். I am speaking for the nation. தேசத்தின் மேல் வருகிற மகிமையை பத்தி பேசுகிறேன். I am speaking about the glory which is going to come upon the தேசத்தின் nation. மேல் சபைகளுக்கு தேவன் கொடுக்கிற அதிகாரத்தை பத்தி பேசுகிறேன். I am speaking about the authority which God is going to give to the churches. பிசாசுக்கு கொடுத்த நேரம் முடிந்து விட்டது. The time given for Satan is over. சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற நேரம் ஆரம்பமாகிறது. Amen. The time given for the church is starting now. சபையே நீ எழும்பு. Church, arise. ஜெயிச்சவனுக்கு என்னையா கிடைக்கும்? பாவத்தை ஜெயிச்சவனுக்கு என்னையா கிடைக்கும்? இச்சையை ஜெயிச்சவனுக்கு என்னையா கிடைக்கும்? What will the Lord give? What will the Lord give? To those who overcome. இதை ஜெயிக்கிறவங்களுக்கு தேவன் என்ன கொடுக்க போகிறார்? பாவம் செய்யாதவன் எவனும் இல்ல. There's no one who doesn't do sin. ஆனா அதிலே பாவத்துல விழுந்து கிடக்கிறவன். But the one who is always in that sin. ஆனா இன்னொருத்தர் இருக்கிறான். But there's another person. இவனே என்னை உயிர்ப்பியும். Amen. He asked, Lord, please revive me once அவனை தான் again. கர்த்தர் தேடுறாரு. Amen. God is searching that kind of நான் person. நீதிமான் மார்த்தட்டவன் அல்ல. It is not saying that I am a very righteous man. பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். Lord, be gracious unto the sinner, O Father God is not looking for perfect people. ஆண்டவர் செவ்வையானவர்களை நோக்கி பார்த்து கொண்டில்ல. God is looking for people who are imperfect, who want to become perfect. Amen. பாவத்தோட இருக்கிற பாவியா இருக்கிறவங்களை பரிசுத்தமாய் மாத்துகிறதற்கு தான் தேவன் பார்த்து Luke chapter கொண்டிருக்கிறார். 18 verse 13. லூக்கா 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் The man cried and said, பாவியாகிய என்மேல், be merciful unto me the sinner. வாசிங்க. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு, தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். இன்னைக்கு அதான் கடைசியா உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். Amen. This is the last thing I want to tell you. மனம் திரும்பிடுங்க. You just have to repent. பரிசுத்தமாயிருங்க. You have to become holy. Don't play games with sin. பாவத்தோட கூட விளையாடாதீங்க. நீ சிகரெட் அடிக்கிறீங்க. You are smoking. எவ்வளவு நாள் அடிச்சிட்டு இருப்ப? How long will you be smoking? உன் நுரையீரல் கெட்டு போய் கேன்சர் வந்துச்சுனா? Your lungs will get spoiled and if you get அதுக்கு பிறகு ஊழியத்துக்கு வரேன்னா சும்மா பேரம் பேசாத. After that, don't say after that I'm going to come into the ministry. ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். God is calling you. பிசாசை துரத்த அழைக்கிறார். He is calling you to chase demons. பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க. Amen. When God calls you with authority, ஆண்டவர் அதிகாரத்தோடு உங்களை அழைக்கும் பொழுது He says nothing will harm you. அவர் சொல்லுகிறார், ஏதும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது. Don't fear. பயப்படாதீங்க. When He is near. அவர் பக்கத்துல இருக்கும்போது நீங்க பயப்படாதீங்க.
Hallelujah. Hallelujah. சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்களேன். Hallelujah. Joshua, யோசுவா do not fear. பயப்படாத. As I was with Moses, மோசேவோட கூட இருந்தது I am போல with you. நான் உன் கூடவே தான் இருக்கிறேன். No man can stand against you. ஒருவனும் உனக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க முடியாது. No man can stand against you all the days of your life. வாழ்நாள் முழுவதும் ஒருவனும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். மோசேயோடு இருந்தது போல மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். உன்னோடும் இருப்பேன். I will never leave you. நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. Nor forsake you. நான் உன்னை விலகுவதும் இல்லை. Be strong of good courage. நீ பெலன் கொண்டு திடமனதாய் இரு. You will give the land that I promised to your forefathers. நான் உன் முற்பிதாக்களுக்கு வாக்கு பண்ணின அந்த நிலத்தை நீ கொடுப்பாய். What God promised to my forefather Thomas the apostle who came to India from Jerusalem. Amen. We, this generation, this Thomas of this generation, this Joshua of this generation, we will possess the nation. Amen. தாமஸ் முற்பிதாக்களாகிய தோமாக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இந்திய தேசத்துக்கு அனுப்பப்பட்ட அந்த நிலங்களை நாங்கள் இன்றைக்கு சுதந்தரிக்கிறோம். எருசலேமில் தேவன் கொடுத்த அந்த தரிசனத்தை இந்திய தேசத்திலே நாங்கள் சுதந்தரிக்க போகிறோம். You might be a doctor. நீங்க ஒரு மருத்துவராக இருக்கலாம். You might be a musician. நீங்க இசை கருவி வாசிக்கிறவர்களா இருக்கலாம். You might be a software specialist. நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கலாம். You might be a data analyst. நீங்க டேட்டா அனலிஸ்டா இருக்கலாம். You might be a nurse. நீங்க ஒரு நர்ஸாக இருக்கலாம். Whatever job you do, எந்த ப்ரொஃபஷன்ல நீங்க the Lord இருந்தாலும் wants to use your fingers and your hands. ஆண்டவர் உங்கள் கைகளையும் விரல்களையும் பயன்படுத்த விரும்புகிறார். யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். பழக்குவிக்கிறார். எதுக்கு? யுத்தத்திற்கு. பிசாசை விரட்டுறதுக்கு. ஆமென். When Moses struck the ground, மோசே அந்த நிலத்தை அடித்த பொழுது sand became lice. அந்த மண்ணு பேனாக மாறினது. The Egyptian black magicians tried the same thing. எகிப்தின் மந்திரவாதிகள் அதே காரியத்தை செய்து பார்த்தாங்க. What did they say? என்ன சொன்னாங்க? We are not able to do it. எங்களால அதை செய்ய முடியல. Exodus 8:18 யாத்ராவும் 8:18 எடுத்து வாசித்து பாருங்க. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பெண்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள். செய்தும் அவர்களால் கூடாமல் போயிற்று. பெண்கள் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி இது தேவனுடைய விரல் தேவனுடைய விரல். And he said this is the finger of God. He said this is the finger of God. இது தேவனுடைய விரல். Can you become the finger of God? நீங்க தேவனுடைய விரலாய் மாறுகிறீர்களா? That when you stretch your hands, நீங்க கரங்களை நீட்டும் பொழுதே demons will be trembling. பிசாசுகள் நடுநடுங்க ஆரம்பிக்கும். I want to close by giving you this. இந்த காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். From this month, இந்த மாதம் தொடங்கி you are going to possess. நீங்கள் சுதந்தரிக்க போறீங்க. You are going to break the power of the enemy over places. நீங்கள் சத்துருவின் வல்லமை இடங்களின் மேல் இருக்கிற அந்த வல்லமையை உடைக்க போகிறீர்கள். God wants you to become powerful. ஆண்டவர் உங்களை வல்லமையாய் இருக்கும்படியாக அழைக்கிறார். According to Ephesians chapter 6, எபேசியர் 6ஆம் அதிகாரத்தின் பிரகாரம் verses 10 onwards, 10ஆம் வசனத்திலிருந்து தேவனிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். எதுக்காக? 11 வாசிக்கும்போது நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி. எதுக்குங்க எதிர்த்து நிக்கணும்? யாருக்குங்க எதிர்த்து நிக்கணும்? பிசாசினுடைய தந்திரங்கள். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. And every plan and the power of the enemy we need to stand against it by the power of the might. Spiritual authority. ஆவிக்குரிய அதிகாரம். Spiritual empowerment. ஆவிக்குரிய பலன். Why do you need it? ஏன் உங்களுக்கு அது வேணும்? சர்ச்சில் வந்து ஒண்ணா சேர்ந்து எல்லாம் காஃபி குடிச்சிட்டு அதுக்கு பிறகு தனியா போயிட்டு ஆந்திரா மீல்ஸ்ல சாப்பிட்டுட்டு நல்லா ஊர் சுத்திட்டு பீச்ல காலை நினைச்சுக்கிட்டு இதுக்கு தான் கர்த்தர் அத்தாரிட்டியை கொடுக்க சொன்னாரா? நோ. சபையில ஒன்னா கூடி ஜிங்குச்சான்னு சொல்லி சினிமாவுக்கு போறதுக்கு இல்ல, பாக்கு பீச்னு சுத்துறதுக்கு இல்ல. சபையில கொடுத்த ஐக்கியமே பிசாசினுடைய கிரியைகளை அழிப்பதற்கு. Amen. The fellowship which we enjoy in the church is to destroy the powers of the demons. சில பேரால இருக்க முடியல. Certain people are not able to stand. என்ன எந்த நேரம் பார்த்தாலும் யுத்தமா இருக்குது. Because all the time we speak about warfare. ஏமா யுத்தத்துல இருக்கும்போது வந்து நீங்க வந்து ஜாலியா சுத்திட்டு இருக்க முடியுமா?
You cannot be happily roaming when you are in a war zone. பாகிஸ்தான் படை வீரர்கள் துப்பாக்கியோட வரும்போது உட்கார்ந்து சினிமா பார்த்துட்டு இருக்க முடியாமா? எதுக்குங்க சபையை கூட்டுறாரு? Amen. Why does God call the church together? ஏன் 2 சபையை பேர் 3 ஒன்றாக பேர் என் நாமத்தினாலே Amen. எவைகளை கட்டுகிறார்களோ கட்டப்படும். அதுக்கு தான் சொன்னார் எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல என்னங்க சொன்னாரு? பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கும்படி திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்க. Amen. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடு அல்ல. Amen. Not with the blood and the flesh. In India, இந்திய it is தேசத்தில் not flesh and blood. அது ரத்தமும் மாம்சமும் அல்ல. It is not people. அது ஜனங்க It கிடையாது. is the demon behind them. அவங்களுக்கு பின்பாக இருக்கிற பிசாசு. When you have authority, உங்களுக்குள்ள அதிகாரம் இருக்கும் என்றால் not even a strand of your hair will fall down. ஒரு முடி கூட கீழே விழ முடியாது. Satan cannot touch you. பிசாசு உங்களை தொட முடியாது. Amen. Hallelujah. Hallelujah. When God is with me, ஆண்டவர் என் கூட இருக்கும்போது nothing can touch me. ஒண்ணும் என்ன தொட முடியாது. Somebody shout hallelujah. Hallelujah. That kind of authority God wants to give you. அப்படிப்பட்ட அதிகாரத்தை தான் தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். I want to close by giving you Revelation 2:26. வெளிப்படுத்தின விசேஷம் 2:26. You need to overcome Satan. நீங்கள் பிசாசை மேற்கொள்ள வேண்டும். You need to overcome evil assignments. அசுத்த காரியங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். You need to overcome hurts. நீங்கள் எல்லா காயங்களையும் மேற்கொள்ள வேண்டும். எனக்கு சாம் சுந்தரம் ஐயா சொன்னாரு. சாம் சுந்தரம் பாஸ்டர் ஐயா told me. He will either push the believer forward. விசுவாசிகளை ஒன்னு முன்னால தள்ளி விடுவான். Or he will pull them backward. இல்லனா பின்னால இழுத்துருவான். Either backsliding. இல்லனா ஒன்னு பின்மாற்றம். Or he will make them think they are too righteous. இல்லனா ரொம்ப நீதிமானா அவங்களை யோசிக்கும்படியாக செஞ்சிருவான். When the pastor points out something, பாஸ்டர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது he says, he told me, அவர் இப்படியாக சொன்னார் என்கிட்ட. people feel that pastor is trying to subdue them. pastor என்ன அமுக்க பார்க்கறாரு. pastor என்ன வளர விட மாட்டேன்றார். பிசாசு என்ன பண்ணுவான்? ஓடுறவங்களை இன்னும் கொஞ்சம் முன்னாடி தள்ளி விட்டுருவானா. ஓடிக்கிட்டே இருக்கும்போது அப்படி தள்ளினா என்ன ஆகும்? பல்லுக்கு இல்ல எகிரிராது. அதான் ட்ரை பண்றாங்க. God is a God of order. Amen. அவர் ஒழுங்கின் தேவனாய் இருக்கிறார். சுந்தரமையா சொன்னார். எனக்கு சாம் சுந்தரமையா சொன்னார். சாம் சுந்தரமையா told us. சுந்தரமையா இறந்த பிறகுதான் சாம் சுந்தரமையாவை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். After Sundaramaya's death only God started using Sam Sundaramaya. When Moses is there, மோசே இருக்கும்போது God will not speak to Joshua. யோசுவா கிட்ட பேச மாட்டார். God will speak to Moses. மோசஸ் கிட்ட தான் பேசுவார். When God has taken Moses, மோசேவை ஆண்டவர் எடுத்த பிற்பாடு he will speak to Joshua. யோசுவா கிட்ட பேசுவார். Joshua is saying God is speaking to me separately. யோசுவா சொல்றாரு ஆண்டவர் என்கிட்ட தனியா பேசுறாருன்னு. When Moses is there, மோசே இருக்கும்போதே அப்படி சொல்றாரு. it is not the voice of the Lord, it is the voice of deception. இல்ல அது தேவனுடைய சத்தம் இல்ல, அது பிசாசின் சத்தம். We need to overcome. நாம் அதை ஜெயிக்க வேண்டும். Satan will tempt you. பிசாசு உங்களை இப்படியாக சோதிப்பான். When I was with brother Sam Jabadurai, நான் பிரதர் சாம் ஜபதுரையோட கூட இருக்கும் பொழுது 7 years I served him. 7 வருடங்கள் நான் கூட இருந்தேன். But Satan tempted me several times. பல வேளைகளில் பிசாசு என்னை சோதித்தான். One day a man of God, he prayed and said, I see you starting your own ministry. ஒரு தேவ ஊழியர் இப்படியாக எனக்கு ஜெபித்து சொன்னார், நீங்க தனி ஊழியத்தை ஆரம்பிக்கிறதை நான் பார்க்கிறேன். 2001 he told me. 2001ல அவர் அத சொல்றார். He says you are starting now. அவர் சொன்னார் நீங்க இப்ப ஆரம்பிக்கிறதை நான் பார்க்கிறேன். I prayed to God. நான் தேவனிடத்தில் ஜெபித்தேன். God said no. ஆண்டவர் சொன்னார் இல்ல. It is true that you will start. நீ கண்டிப்பா ஆரம்பிக்கிறது உண்மைதான். But it will be with the blessing of your spiritual father. ஆனா உன் ஆவிக்குரிய தகப்பன் உன்னை ஆசீர்வதித்து நீ ஆரம்பிப்பாய். The only one person who was invited for our church dedication was only our spiritual father Sam Jabadurai அண்ணா. நம்ம சபை ஆரம்பிக்கும் போது அந்த பிரதிஷ்டை என்று நம்ம ஆவிக்குரிய தகப்பன் அவர் மாத்திரம் தான் வந்தார். Somebody said hallelujah. Hallelujah. Spiritual authority ஆவிக்குரிய அதிகாரம் comes from overcoming temptations. நீங்கள் உங்கள் பாவங்களை மேற்கொள்ளும் பொழுது அந்த அதிகாரத்தை தேவன் தருகிறார். Prophecies can come. தீர்க்க தரிசனங்கள் வரலாம். But there is a time for fulfillment. ஆனா அது நிறைவேறுகிறதற்கு ஒரு காலம் நேரம் இருக்கிறது. You have to wait for authority. நீங்க அந்த அதிகாரத்திற்கு காத்திருக்க வேண்டும். If you overcome, நீங்க மேற்கொள்கிறவராய் இருப்பீர்கள் what என்றால் happens? என்ன நடைபெறுகிறது? உங்க குடும்பத்துல பிசாசு வேசித்தன பாவத்தை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணானா ஓவர்கம் பண்ணுங்க. Amen. தற்காலிகமா கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனையினால
வேற ஒரு டெம்ப்டேஷனுக்கு ஈல்டு பண்ணிடாதீங்க. உங்க வீட்டில் கர்த்தர் கொடுத்த ஆளுமையை இறந்துடாதீங்க. உங்க பிள்ளைகள் மேல் கர்த்தர் கொடுத்த ஆளுமை இறந்துடாதீங்க. கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லைன்றதுனால தனியா ஒரு ட்ரீம் வேர்ல்டுல வாழாதீங்க. பிசாசு உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஹஸ்பண்டா மாறி உங்களுடைய இரவு தூக்கத்துல உங்களை தவறா நடத்துவான். கனவு உலகத்துல வேற ஒரு மனிதனோட வாழ்வது போல உங்களை வாழ வச்சிருவான். டிசெப்ஷன். நிறைய பிசாசு துரத்தும் போது நிறைய விதவிதமா பிசாசை பார்த்திருக்கேன். பல நேரத்தில் எப்படி தெரியுமா விசுவாசிக்குள்ள வர்றான்? வஞ்சித்து வருகிறான். ஒருத்தவங்க சொல்றாங்க, என்னுடைய கணவர் போலவே என் கணவருக்கும் எனக்கு நடுவுல ஒரு உருவம் படுத்திருக்குது. Can you imagine? Can you imagine how Satan wants to split families, split churches? எப்படி குடும்பங்களையும் சபைகளையும் பிசாசு பிரிக்க வேண்டும் என்கிறதை பார்க்கறீங்களா? We need prayer and fasting. நமக்கு ஜெபமும் உபவாசமும் அவசியம். Revelation 2:26. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவன் எவனோ, To the one who is victorious and does my will to the end, அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். Amen. ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் Amen. என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்திலே அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் அதிகாரம். யாருக்கெல்லாம் அந்த அதிகாரம் வேணும்? எழும்பி நில்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. கைகளை தட்டி வாயை திறந்து ஆமென் சொல்லுங்க. வியாதி உங்களை மேற்கொள்ள மாட்டாது. Amen. Sickness cannot overcome you. சத்ரு உங்களை மேற்கொள்ள மாட்டான். Satan cannot overcome you. Father, in the name of Jesus, இயேசுவின் நாமத்தினால I bless your children. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். I pray that this month will be a month of victory. இந்த மாதம் ஒரு ஜெயத்தின் மாதமாக இருக்கும்படியாக நான் பிரகடனப்படுத்துகிறேன். All those children who are going back to the school, ஸ்கூலுக்கு போகிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் we plead your precious blood upon them. அப்பா உங்க இரத்தத்தை பிள்ளைகளின் மேல நாங்கள் பூசி அனுப்புகிறோம் ஆண்டவரே. None of them will fall sick. யாருமே சிக்காக மாட்டாங்க. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. Nothing will harm them. ஒன்றும் பிள்ளைகளை சேதப்படுத்த They will மாட்டாது. come back hale and hearty. அப்பா சுகத்தோடு பலத்தோடு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க. We bless the children, Lord. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். Let them study well. நல்ல பாடங்களை படிக்கட்டும். Whatever the enemy had stolen for the past 1.5 years, 1.5 வருஷமா பிசாசு அவங்க கிட்ட எதெல்லாம் திருடினானோ restore everything multiple fold. 1000 மடங்கு பிள்ளைங்களுக்கு அதை திரும்ப கொடுப்பீராங்க ராஜா. With the authority. அப்பா அதிகாரத்தை தாங்க. Let them act with responsibility. அப்பா பொறுப்போடு நடந்து கொள்ளட்டும். With authority. அதிகாரத்தோடு. Let them act with responsibility. அவங்க பொறுப்போடு நடக்க கிருபை செய்யுங்க. Let them be truthful to you. உண்மையா இருக்கட்டும் உங்களுக்கு. Amen. Amen. Thank you, Father, நன்றி பிதாவே, for this powerful prophetic word over our nation. அப்பா எங்கள் தேசத்தின் மேல பேசப்பட்ட இந்த வல்லமையான தீர்க்கதரிசன வார்த்தைக்காக நன்றி. We thank you for the deliverance. அப்பா அந்த விடுதலைக்காக நன்றி We thank you for செலுத்துகிறோம். the healing. சுகத்திற்காக நன்றி We thank you for செலுத்துகிறோம். the victory. ஜெயத்துக்காக நன்றி Give you செலுத்துகிறோம். glory, honor and praise. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.